அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். நான் இங்கே ராசி பலன் சொல்லலை, உங்கள் நட்சத்திர பலன் மட்டும் சொல்கிறேன். கேட்டை அப்படின்னாலே புதனுடைய நட்சத்திரத்தில் புதனுடைய ஆதிக்கத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. அப்படி பார்க்குற பொழுது இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி 2024 மே 1 மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு வர்றாரு. புதன்கிழமை மத்தியானம் பகல் சுமார் 1 மணிக்கு பயிற்சி ஆகிறாரு. குரு பகவானுடைய பயிற்சி சுமார் ஓராண்டுகள் உங்களுக்கு தெரியும். இந்த ஓராண்டுகளில் அவர் பார்த்திங்கன்னா 2024 அக்டோபர் 9 2025 பிப்ரவரி 4 வரைக்கும் சுமார் 4 மாதம் அவர் ரிஷபராசியிலே வக்கர நிவர்த்தி ஆகிறார். அதுலேயும் அவர் சுக்கிரன் வீட்டுக்கு இந்த தடவை வர்றார். அங்கே கார்த்திகை, ரோகிணி, மிருகசீசம் இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த நட்சத்திரத்தின் வழியாக தான் அவர் சஞ்சாரம் பண்ணுறார். இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை அவர் செய்வார் அப்படின்னு பார்க்குற போது இந்த வருஷம் இதுக்கு முன்னாடி இருந்ததை காட்டிலும் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். கடந்த காலங்களில் அவர் நமக்கு வேலை, வருமானம், சம்பாத்தியத்தை கொடுத்தா கூட நிறைய பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் உண்டு பண்ணார். அப்படிப்பட்ட குரு பகவான் இப்போ நமக்கு தெய்வ அனுகூலத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் தெய்வ அனுகூலம் இருந்தால் அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதை இந்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு இந்த வருஷம் செய்வார். இதெல்லாமே நம்ம ஆறுதலுக்கான வார்த்தைகள் அல்ல, கிரக நட்சத்திரத்தின் அடிப்படையிலான பலன்கள் தான் இது. ஆக குரு பகவான் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த மனக்குழப்பத்தை நீங்கி எதையுமே தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் சிந்தித்து செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்குவார் அல்லது கொடுப்பார். இந்த வருஷம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல, வருமானங்கள், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்கும். கையில் பணம், தனம், பொருள் இருக்குது, பேங்க் பேலன்ஸ் இருக்குது. குறிப்பாக இந்த பயிற்சியில் யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக திருமணம் தள்ளி போயிட்டு இருந்துச்சோ அவர்களுக்கெல்லாம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. மேரேஜே எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி இருந்தவங்களுக்கும் அவர் திருமணத்தை செய்வதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சியில் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அதோட யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுக்கான சோர்ஸஸை உங்களுக்கு உருவாக்குவார். சொந்த பிஸ்னஸ் நான் ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு அவர் வருமானத்தை, சம்பாத்தியத்தையே கொடுப்பார். இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். ஆரம்பத்தில் சின்ன சின்ன தடைகள் இருந்தால் கூட இறுதியான வெற்றி உங்களுக்கு தான். அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் எல்லா விதமான உறவுகளாலும் நமக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமல்ல, லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்னவோ அந்த ப்ராஜெக்டை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை செயலாக்கம் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க. இது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்களே ஃபாஸ்ட் அண்ட் குயிக்கு தான் புதன் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அப்படி இருக்கும்போது சில விஷயங்களை யோசிக்கணும், சில விஷயங்களை ஆரப்பணும், சில விஷயங்களை வேகமாக செய்யணும். ஆக இந்த பயிற்சியில் நீங்கள் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இருக்கும்போதே நீங்கள் சில காரியங்களை சாதிச்சுக்கணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ உதவி பண்ணுவாங்க. யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்குரிய காலத்தை குரு பகவான் உங்களுக்கு உணர்த்துவார். இது எல்லாம் இந்த பயிற்சியில் உண்டு. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் அதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பத்தை அவர் உருவாக்கி கொடுப்பார். அதோட இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்பையும் செய்வார்.
முதல்ல விற்கிறத பற்றி சொன்னேன், இப்போ வாங்கிறத பற்றி சொல்கிறேன். ஆக உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் விற்பதற்கான வாய்ப்பு இருக்கோ விற்பதற்கும், வாங்குவதற்கான வாய்ப்பு உள்ளவர்களுக்கு வாங்குவதற்கும் குரு பகவான் அனுகூலம் பண்ணுவார், அனுகிரகம் பண்ணுவார். இந்த வருஷம் உங்களுடைய எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். இந்த குரு பயிற்சியில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் சும்மா இருக்கிறதுக்கோ ஐடியலாக இருக்கிறதுக்கோ வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க, ப்ரைவேட் செக்டாரில் இருக்கிறீங்க, எனி அதர் எம்என்சி கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி நல்ல வேலை, வருமானம், சம்பாத்தியத்தை கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க, இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறீங்க, மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக செய்வார் அல்லது கொடுப்பார். வேலையில் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்க, இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க, அல்லது ப்ராஜெக்ட் மாறி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பயிற்சி கேட்ட நட்சத்திரத்தில் உங்களுக்கு சாதகம் தான் சொல்லணும். ஏதாவது கடன் அப்ளை பண்ணி, லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் அல்லது ப்ரைவேட்டில் கடன் கேட்டிருக்கேங்கிறவங்களுக்கு கடன் கிடைக்கும். நீங்கள் என்ன காரியத்திற்காக கடன் வாங்கினீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் பூர்த்தியாகும். நல்ல ஒரு வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள். இது எல்லாமே இந்த குரு பயிற்சியில் இருக்குது. ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது, வழக்கு இருக்குங்கிறவங்க வழக்கில் ஜெயிப்பீங்க. இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. இதெல்லாமே நடக்கும். இந்த பயிற்சி முழுவதும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் கம்மியாகிடும், உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவர் கம்மியாக இருக்கும். அதனால் அது விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய தலையில் பிரச்சனை, அடிவயிற்றில் பிரச்சனைகள், உஷ்ண சம்பந்தமான வியாதிகள், அதுலேயும் முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்களில் பிரச்சனைகள், சளித்தொலிகள், இதெல்லாமே அக்ரவேட் ஆகும். அதனால் உடம்புல பிரச்சனைங்கும் போது நல்ல டாக்டரை கவனிங்க. இந்த குரு பயிற்சியில் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அல்லது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க அல்லது நீங்கள் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் அடக்கி வாசிங்க. ஒரு பக்கம் லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், இன்னொரு பக்கம் லாபம் சுமாராக இருக்குது. இந்த பயிற்சியில் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு முன்னேற்றம், பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது. உங்களுடைய அரசியல் வாழ்க்கை மிகப்பெரிய முன்னேற்றம், நன்மைகள் உண்டு. ஆக இந்த குரு பயிற்சியில் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுறதாக இருந்தால் பண்ணலாம். உங்களுடைய வெளிநாட்டு பயணம் மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கும். ஹையர் எஜுகேஷனுக்காக வெளிநாடு, வெளி மாநிலங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்கள். இந்த பயிற்சியில் நீங்கள் சிவ வழிபாடு பிரதானமாக பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மதேவருடைய தரிசனம், நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய வழிபாடு, பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. இன்னுமே உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் கூடும். நன்றி, வணக்கம்.